அந்த விஷயத்தை திமுக மாற்றிக்கிட்டு அது கரெக்டாக இது சீமானு. ஆக்சுவலாக நான் தமிழன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு நல்லா டெவலப்மெண்ட்டில் இருக்குது. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஎம்கே தான். ஏன்னா டிவிகே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு நான் விஜய் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. பாலிட்டிக்கலாக எனக்கு விஜய் பிடிக்காது அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு அவ்வளோ டிஎம்கே வந்து ஒரு 70 வருஷமாக ஒரு ஆட்சியை வச்சு அவங்க ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கும் போது இப்போது திடீர்னு ஒரு 4-5 பிரச்சாரம் மட்டும் வச்சு பேசி அவங்களால வந்துட முடியுன்றது எனக்கு தோணலை. அதை நீங்கள் கலைஞர் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது எவ்வளவோ இருக்குது அவங்களுக்கு. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அது எதுவுமே அவங்க டிவிகே ஃபேன்ஸுக்கு தெரில. அவங்க வந்து இப்போ நான் டிஎம்கேன்னு சொல்கிறது வந்து நான் உதயநிதிக்காகவோ இல்லை ஸ்டாலின் சாருக்காகவோ நான் சொல்லலை. நான் எனக்கு டிஎம்கேவோட கொள்கை பிடிக்கும். நான் கொள்கைக்காக டிஎம்கே சொல்கிறது. ஆனால் டிவிகேக்கு ஓட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் தாண்டி விஜய்க்காக டிவிகே. நம்ம அப்படி இல்லை, டிஎம்கேக்காக ஸ்டாலின், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் அப்படி பார்த்தா எல்லாருமே தான் இந்த நெப்போட்டிசம்னு எடுத்து அப்படி பார்த்தா இவருமே விஜயோட அப்பாவும் தான் டேரக்ட். இவர் ஏடிஎம்கேல இருந்தவர், அவர் டேரக்டராக இருந்தால் அதை வச்சு தான் விஜயும் வந்தார். விஜய் வந்து ஒரு 10 படம் முதல்ல ஆரம்பத்தில் ஃப்ளாப் கொடுத்து அப்புறம் எல்லாமே நல்ல விஷயம் தான். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. கல்லுக்கடைகளாக இருக்கட்டும், கல்லுக்கடைகளுக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலத்தை எப்படி சொல்கிறதுன்னா மரங்களை அழிப்போம் அந்த மாதிரி போராட்டம். ரெண்டாவது மலைகளை அழிக்கும் போராட்டம். இது எல்லாமே வந்து சீமான் போராடி தான் இருக்காரு. முதல்வர் ஸ்டாலினை வந்து தப்பாக பேசுகிறாங்க, சீமானை வந்து சார்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஏன்னா அது அவங்க ஃபேமிலி மேட்ரு அது வைக்கிறாங்க, அது இருக்குதான். பட் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா டிஎம்கே பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. இருக்கிற இதில் பொலிட்டிக்கல் குரூப்பில் டிஎம்கே எனக்கு பொதுவாக பிடிச்சிருக்கு. அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை என்னென்ன இது இருக்குன்னு கேட்குறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவர் தமிழ் இனம் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக தமிழ் வந்து இனம் இல்லை, தமிழ் வந்து மொழி. என் பேர் அஷ்மத் பாஷாங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணப்பட்டி. ஆனால் இங்கே வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தேவையான 2024 ஆட்சி கொடுக்க போகிற தேவையான கட்சின்னு எது பார்க்குறீங்கன்னா? தேவையான கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூகத்தில் நிறையா நன்மைகள் செய்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியுமே, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நிறையா பேர் பண்ணுற ஒரு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு நல்லா டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்தியா பூரா சுற்றியிருக்கேன். இந்தியா பூரா சுற்றினதில் பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் இங்கே தேடி வராங்க. ஆனால் அதை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து ஒருத்தர் மட்டம் தட்டி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறாங்களே தவிர, ஆனால் அவங்க யாருமே வந்து அடுத்த லெவலுக்கு யாரும் கொண்டு போகிற மாதிரி யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பெரியாரை தப்பாக பேசுகிறாங்க, அண்ணாவை தப்பாக பேசுகிறாங்க. இன்றைக்கி எப்படி சொல்லணும்னா, முதல்வர் ஸ்டாலினை வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து தப்பாக பேசுகிறாங்க, சீமானை வந்து சார்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டம் பண்ணியிருக்காரு. கல்லுக்கடைகளாக இருக்கட்டும், கல்லுக்கடைகளுக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலத்தை எப்படி சொல்கிறதுன்னா மரங்களை அழிப்போம் அந்த மாதிரி போராட்டம். ரெண்டாவது மலைகளை அழிக்கும் போராட்டம். இது எல்லாமே வந்து சீமான் போராடி தான் இருக்காரு. அவரோட வாய்ஸ் நல்லா இருக்குது, அவருக்கு உண்டான ஒரு எவ்வளோ ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா கீழே ஃபவுண்டேஷன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா அவரு வந்து நிறைய வந்து போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு போஸ்டிங் வந்தால் தான் அவர் இன்னும் என்னென்ன பண்ணுவார், இன்னும் அடுத்த டெவலப்மெண்ட் என்னென்னு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஎம்கே தான். ஏன்னா டிவிகே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு நான் விஜய் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. பாலிட்டிக்கலாக எனக்கு விஜய் பிடிக்காது அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு அவ்வளோ டிஎம்கே வந்து ஒரு 70 வருஷமாக ஒரு ஆட்சியை வச்சு அவங்க ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கும் போது இப்போது திடீர்னு ஒரு 4-5 பிரச்சாரம் மட்டும் வச்சு பேசி அவங்களால வந்துட முடியுன்றது எனக்கு தோணலை. அதே மாதிரி எந்த பிரச்சனை நடந்துச்சு, நிறைய பிரச்சனை நடந்துச்சு, இதை பற்றியுமே விஜய் பேசலை. அதனால் எனக்கு தெரிஞ்சு 26 கண்டிப்பாக டிவிக்கு வர வாய்ப்பு இல்லை, டிஎம்கே தான் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ சொல்லலாம். மேக்ஸிமம் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அது இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் கலைஞர் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது எவ்வளவோ இருக்குது அவங்களுக்கு. அந்த
இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அது எதுவுமே அவங்க டிவிகே ஃபேன்ஸுக்கு தெரில. அவங்க வந்து இப்போ நான் டிஎம்கேன்னு சொல்கிறது வந்து நான் உதயநிதிக்காகவோ இல்லை ஸ்டாலின் சாருக்காகவோ நான் சொல்லலை. நான் எனக்கு டிஎம்கேவோட கொள்கை பிடிக்கும், நான் கொள்கைக்காக டிஎம்கே சொல்கிறது. ஆனால் டிவிகேக்கு ஓட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் தாண்டி விஜய்க்காக டிவிகே. நம்ம அப்படி இல்லை, டிஎம்கேக்காக ஸ்டாலின், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் டிவிகே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஆனா பொதுவா வந்து அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஆ வந்து இவங்க வந்து அவங்க ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. இப்ப கலைஞர் நெப்போட்டிசம். அவங்க அரசியல் தெரியும். அது உதயநிதியே கேள்வி கேட்கறாங்க. அடுத்து இன்ப நிதி வர வாய்ப்பு இருக்கு. ஆ அப்படி பார்த்தா எல்லாருமே தான் இந்த நெப்போட்டிசம்னு எடுத்து அப்படி பார்த்தா இவருமே விஜயோட அப்பாவும் தான் டேரக்ட், இவர் ஏடிஎம்கேல இருந்தவர், அவர் டேரக்டராக இருந்தால் அதை வச்சு தான் விஜயும் வந்தார். விஜய் வந்த ஒரு 10 படம் முதல்ல ஆரம்பத்தில் ஃப்ளாப் கொடுத்து அப்புறம் ஒரு நேம் ஆகி வந்தது தான். அப்புறப்போ அவருமே சினிமாவை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் அது அப்படின்றப்போ பாலிட்டிக்கலாக வர்றதுக்கு இப்படி எல்லாருமே அதை பண்ணுறாங்க. இது டிஎம்கே மட்டும் சொல்ல முடியாது. நீங்க விஜய் மேல வைக்கிற அந்த 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 குற்றச்சாட்டு வந்து அவர் வந்து சினிமாவா தன்னை வந்து நிரூபிக்கிறாரு, மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஓகே. இப்ப முதல்வரா நீங்க இந்த திமுக ஆதரிக்கிறதுனால நாளைக்கே வந்து வந்து யார் உதயநிதி பையனை வந்து முதல்வரா வேட்பாளரா அறிவிச்சா நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக அது என்ன சொல்ற, அது அவரோட கொள்கை எப்படி, அவர் எப்படி நடந்துக்கிறாரு அதை பொறுத்து தான் அது முடிவு பண்ணுறது. என்னன்னா திமுக கலைஞரும் தமிழ்நாட்டுக்கு பண்ணாத விஷயமே இல்லை. கரெக்டு. ஆனா, இந்த ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா திமுகல இருக்கிற அக்கா கனிமொழி கூட முதல்வர் ஆக முடியாது. ஆமாம், அதுக்கு ஏன் நீங்க வந்து அக்கா கனிமொழியான்னு கேட்டா யாரு அரசியல் தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா கனிமொழி, அக்கா கனிமொழிக்கு தான் தெரியும். கனிமொழியோடையும் இன்ப நிதிக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அது அவங்க ஃபேமிலி மேட்ரு. அது அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. வைக்கிறாங்க, அது இருக்குதான். பட் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா டிஎம்கே பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. இருக்கிற இதில் பொலிட்டிக்கல் குரூப்பில் டிஎம்கே எனக்கு பொதுவாக பிடிச்சிருக்கு, அப்படி தான் நான் சொல்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. ஆ அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். சரி சரி. இதுக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த விஷயங்களை திமுக மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த விஷயத்தை திமுக மாற்றிக்கிட்டு அது கரெக்டாக இருக்கும். மாத்திக்கிட்டா அவங்க ஓகே. கடைசி ஒரே ஒரு விஷயம். சீமான் அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? சீமான் நமக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவர் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை இது பண்ணி அவரோட கொள்கையே வேற. தமிழினம் பற்றி பேசுகிறாரு, அது நல்லது தான். பட் ஆனால் அரசியலை எப்படி பார்க்குறீங்க? மரத்துக்காக மாநாடு நடத்துறாங்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறாரு. கேட்குறாரு. கனிமோட கொள்ளை அடிச்சாங்கன்னா போய் நிற்கிறாரு. அதனால தனிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தாண்டிட்டு ஆ ஏதாவது ஒரு போராட்டம்னா வந்து நிற்கிறாரு. அவரோட அந்த அரசியல் என்ன பார்க்குறீங்க? அவர் ஓட்டு வாங்க மாட்டேங்கிறாரு, அது ஓகே. ஆனால் ஆனா இப்படி எப்படி பார்க்குறீங்க? அவர் எல்லா பிரச்சனைக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை என்னென்ன இருக்குன்னு கேட்குறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவர் தமிழ் இனம் அப்படின்ற ஒரு இதை வச்சு அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலாக தமிழ் வந்து இனம் இல்லை, தமிழ் வந்து மொழி, திராவிடம் தான் இனம். நாம் அந்த ஒரு இதனால தான் இது சீமான். திராவிடனா தமிழனா? ஆக்சுவலாக நான் தமிழன், அது வந்து மொழிக்காக. ஒரு இனம்னு பார்த்தா நம்ம திராவிட இனம் தானே. ஆனா கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ வேற ஏதாவது ஸ்டேட்ல போய் நம்ம இந்த மாதிரி திராவிடன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் திராவிடம். ஆமாம். வெளியில சொல்லிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்ல, ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? தமிழர்களை ஏமாத்த இங்க இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் வந்து தன்னை திராவிடனா காட்டிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அப்படி பார்த்தா கேரளால நீங்க பாத்துருக்கீங்களா? கரெக்டு தான். இப்போ அப்படி பார்த்தா வெளி கண்ட்ரிக்கு போனால் நீங்கள் இந்தியன் அப்படின்னு தான் பார்ப்பானுங்க. திராவிடனா தமிழனா இல்லை இந்திக்காரனா அந்த பார்க்க மாட்டாங்க, இந்தியன் அப்படி தான். திராவிடன் சொன்னதுனால நான் உங்களுக்கு கரெக்டு தான். ஏன்னா இப்போ மலையாளி சொல்றது இல்லை, அவங்க வந்து தமிழ் இனம்னு பேசுகிறாங்கல்ல, தமிழ் வந்து மொழி, இனம் கிடையாது, திராவிடம் தான் இனம். அதனால தான் நான் அப்படி சொன்னது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து மட்டும் கடைசியா பதில் சொல்றேன். அப்படி. மலையாளி ஆளணும். இங்க மலையாளி அடிச்சா அவங்க கேட்பான். கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ்நாட்டை தமிழன் ஆளணுமா?